வாய்ப்பு அவங்களுக்கு தன்னம்பிக்கை தான். வாய்ப்பு இருக்குது, கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது. மாற்று வேட்பு மோடிக்கு மாற்ற ஆள் இல்லை. இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு மோடி தான் அப்படின்னு ஒரு மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை விட வட இந்தியாவில் வந்து மோடி தான் அதிகமாக நம்புகிறாங்க. மோடி தான் வர வாய்ப்பு இருக்குது. உறுதியாக தனிச்சிருந்தாங்கன்னா 5 தொகுதி. ஏடிஎம்கேல கூட்டணி சேர்ந்தால் மாற்றம் நிறையா வரும். திமுகவே டெபாசிட்டில் போகும், அந்த அளவுக்கு கிடைக்கும். தனியாக நின்னா 5 சீட்டு உறுதியாக கிடைக்கும். அது உறுதி. அது இப்போ விஞ்ஞானபூர்வமாக வந்துருச்சுல்ல, இது செயலி வந்துருச்சுல்ல, பேசும்போது தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரி அதை கொண்டு வந்துடுவாங்க அடுத்த அநேகமாக. யாருக்கு 5 சீட்டு உறுதியாக கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. ஓட்டு பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஓட்டு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் 20% ஓட்டு கிடைக்கும். 2% 5% இருந்தது. அண்ணாமலை வந்த பிறகு கிட்டத்தட்ட 20% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓட்டு அதிகமாக கிடைக்கும். ஆனால் பிஜேபி வந்து 5 சீட்டு உறுதியாக கிடைக்கும் தமிழ்நாட்டில். அது தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 5 தொகுதி. வட மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பட்டாம்புரி சேர்றதால பிஜேபி கொஞ்சம் பலம் கூடும். இப்போ அதனால் வந்து கூட ஒரு 4 சீட்டு 5 சீட்டு பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 சீட்டு 9 சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. கூடவே எடுப்பாங்க. ஏன்னா இப்போ சவுத்து ஃபுல்லாகவே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நார்த்து எப்போவுமே அவங்களுக்கு சாதகமாக தான் வருது, சவுத்து தான் வராது. இந்த தடவை சவுத்தில் ஒரு 50 தொகுதியாவது எதிர்பார்க்குறாங்க. ஸோ 400க்கு மேலே கண்டிப்பாக வரும். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து வேறு, நார்த்து வந்து வேறு. ஆனால் இங்கே கூட்டணி வலுவாக அமைஞ்சா கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இங்கேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பொதுவாக காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுற ஆள் நிறையா இருக்காங்க. அதனால் காசு கொடுக்குற பக்கம்தான் ஓட்டு விழுகும். இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ காசு கொடுக்குற பக்கம்தான் ஓட்டு விழுகுமே ஒழிய இங்கே வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நார்த்து சைடு அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்போ கொங்கு மண்டலத்துலேயோ இல்லை தேனி இந்த மாதிரி இடத்துலையோ கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையே இல்லை, தமிழ் கற்றுக்கிட்டு தான் தமிழ் பேசணும்னு இல்லை. இப்போ ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அவர் ஹிந்தியில் பேசினாலும் தமிழில் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அந்த இதில் ட்விட்டர்லேயும் சரி, எக்ஸ் தளத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் தமிழ் பேசுகிறது அப்படியே வருது. யார் ஹிந்தி பேசினாலும் சரி, தமிழ் வந்து ஈஸியாக வருது. அதில் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் ஹிந்தியோ தமிழோ அப்படிங்கிறது இது கிடையாது. இனிமே கிடையாது. வருங்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஒர்க் ஆக போகுது. அப்படிங்கிறப்ப அவர் ஹிந்தியில் பேசினாலும் அப்படியே தமிழில் வந்துடுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஜெயிக்கிறது நிச்சயம். அவங்களுக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் லாபம் தான். ஏற்கனவே வந்ததை காட்டிலும் அதிகமாக தான் வரும், குறைய வாய்ப்பில்லை. இப்போ ஏற்கனவே ஒரு சீட்டு தான் இருக்காங்க. அதை விட ஜாஸ்தி தான் வரும். எவ்வளோ வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். இப்போ இங்கேயும் சரி, கர்நாடகாவிலும் சரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, இது எல்லாமே ஓரளவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களில் வின் பண்ணும். ஆனால் இந்த தடவை இவங்களும் வின் பண்ணுவாங்க. அதுதான் முடிவு வரும். இது வந்து ஒரு சில தொகுதியில் மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா தொகுதியும் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தேமுதிக இருக்குது. தேமுதிகவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்சியும் இவங்களோட வந்தால் திமுக முதலிடம், பிஜேபி 2வது இடம், அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். 4வது இடம் சீமான் கட்சி. அவ்வளோதான். தேமுதிக வந்தால், தேமுதிக கூட்டணிக்கு வரப்போகிறதா பேச்சு அடிபடுது. வந்தால் 2வது இடம் கன்ஃபார்ம்.